19th question, find the derivative of sin x square with respect to x square என்றாங்க. with respect to x இல்லாம x square. So இதை solve பண்ணலாம். Solutionல first let u is equal to sin x square. இது மொத்தமாவே x ன்னு எடுக்க சொல்றாங்க. அப்ப v is equal to x square ன்னு எடுத்துக்கலாம். தனித்தனியா எடுத்துக்கலாம். இப்போ இதை differentiate பண்ணலாம். du by dx is equal to x. sin x differentiate பண்ணா cos x square. x square மறுபடியும் differentiate பண்ணும்போது 2 into x ன்னு கிடைக்கும். ஏன்னா x square னா 2x. ஸோ அடுத்த லைன் எப்படி மாறும்? 2x into cos x square. இப்போ v differentiate பண்ணலாம். dv by dx is equal to x square differentiate பண்ணா 2 times of x. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? du by dv. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு du by dv தான் வேணும். இதுதான் கண்டுபிடிக்க போறோம். எப்படி எழுதுவோம்னா இதை du by dx divided by dv by dx. கண்டுபிடிச்ச டேர்ம்ஸை நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு எழுதினா போதும். ஸோ du by dx வேல்யூ என்ன? 2x into cos x square. அப்போ dv by dx ஓட வேல்யூ என்ன? 2 into x. கரெக்டா? 2x கேன்சல் ஆகிடும். அப்போ du by dv ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? cos x square. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Next 20th question, find the derivative of sin inverse 2x by 1 plus x square with respect to tan inverse of x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ tan inverse of x வச்சுட்டு நம்ம derive பண்ணணும். சொல்யூஷனில் let u is equal to sin inverse of 2x by 1 plus x square. அதே மாதிரி v is equal to tan inverse of x. கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அது uன்னு எடுத்துக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைனில் differentiate with respect to tan inverse of x ன்னு கொடுத்துருக்கனால நம்ம put x is equal to tan theta ன்னு எடுத்துக்கலாம். அப்போ theta is equal to tan inverse of x ன்னு கிடைக்கும். கிளியரா? இப்போ u ஓட வேல்யூவை மாற்றி எழுதலாம். x இருக்கிற இடத்துல tan எழுதிக்கலாம். இப்போ u is equal to sin inverse of 2 times of tan theta divided by 1 plus tan square theta. இது sin inverse. இப்போ இது மாறிடுச்சு பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா sin 2 theta is equal to 2 tan theta divided by 1 plus tan square theta. இந்த மாதிரி எல்லா ஐடென்டிட்டியும் படிக்கணும்னு இல்லை, நம்ம கொஷனுக்கு என்ன தேவையோ அது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபுல் டேர்மையும் நான் எப்படி மாற்றி எழுதுவேன்னா sin 2 theta. இப்போ u is equal to sin inverse of sin 2 theta. sin என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ u is equal to 2 theta. இப்போ தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? tan inverse of x. ஸோ 2 into tan inverse of x ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by dx is equal to 2 அப்படியே இருக்கும். tan inverse of x ஓட வேல்யூ நான் 1 by 1 plus x square. சரியா? இப்போ u ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும். இப்போ v ஓடது பார்க்கலாம். v வந்து tan inverse of x. tan inverse of x ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? dv by dx is equal to 1 by 1 plus x square. இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும்? du by dv. அப்போ ஃபைனலாக நமக்கு du by dv தான் கண்டுபிடிக்கணும். அப்போ du by dx மேலேயும் dv by dx கீழே எழுதிக்கலாம். du by dx ஓட வேல்யூ என்ன? 2 divided by 1 plus x square which is divided by dv by dx. dv by dx ஓட வேல்யூ என்ன? 1 by 1 plus x square. நெக்ஸ்ட் லைன் இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாம். 2 divided by 1 plus x square into 1 plus x square divided by 1. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ du by dv ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 21. if u is equal to tan inverse of root of 1 plus x square minus 1 divided by x and v is equal to tan inverse of x, find du by dv. u ஓட வேல்யூ v ஓட வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. du by dv என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? சொல்யூஷன்ல let u is equal to tan inverse of root of 1 plus x square minus 1 divided by
x and v is equal to tan inverse of x. v differentiate பண்றது ரொம்ப ஈஸி, நமக்கு தெரியும். இப்போ இந்த டேர்மை தான் நான் மாற்றணும். ஸோ இது மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு put x is equal to tan thetaன்னு மாற்ற போகிறேன். இன் யூவில் மட்டும்தான், இங்கே கிடையாது. அப்போ theta is equal to tan inverse of xன்னு மாற்றிக்கலாமா? இப்போ அடுத்து யூவில் நெக்ஸ்ட் u டேர்ம் எப்படி மாற்றி எழுதுறேன் பாருங்கள். tan inverse of root of 1 plus tan square theta minus 1 divided by tan theta. ஏன்னா எக்ஸோட வேல்யூ என்ன? tan theta. இப்போ இந்த ஃபுல் டேர்ம் எப்படி மாற்றலாம்? எப்படி லிங்க்? 1 plus tan square thetaன்றது secant square theta. secant square thetaவும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா வெறும் secant theta மட்டும் இருக்கும், minus 1 by tan theta. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணலான்னா secantனா என்ன? 1 by cos theta minus 1 divided by tan thetaனா என்னது? sin theta by cos theta. இப்போ அடுத்த லைனில் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதலாம். tan inverse of 1 minus cos theta into 1 cos theta divided by cos theta into இது அப்படியே reciprocal பண்ணிடலாம். cos theta by sin theta. cos என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன மிச்சம் இருக்கும்? tan inverse of 1 minus cos theta divided by sin theta. இப்போ இந்த sin 1 minus cos thetaவையும் sin thetaவையும் நம்ம மாற்றி எழுதலாம். எப்படின்னா tan inverse of 1 minus cos thetaன்றது 2 times of sin square theta by 2. அதே மாதிரி sin thetaவை எப்படி எழுதலாம்னா 2 times of sin theta by 2 cos theta by 2. 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல். இதில் ஒரு சைனும் இந்த சைனும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் நமக்கு tan inverse of tan theta by 2 இருக்கும். எப்படி? sin theta by cos theta வந்து tan theta இல்லையா? இப்போ tan inverse tanனும் கேன்சல் ஆகிடும். அப்போ u is equal to theta by 2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இதுலேயும் thetaவோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி எடுத்திருக்கோம், tan inverse of x. therefore u is equal to tan inverse of x divided by 2. இது u ஓட வேல்யூ. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ du by dx இல்லையா? சாரி, du by dx is equal to tan inverse of x வேல்யூ என்ன? 1 by 1 plus x square. டினாமினேட்டரில் இருக்க 2 அப்படியே இருக்கும். சரியா? இதான் du by dx ஓட வேல்யூ. இப்போ v ஓட வேல்யூ என்னது? tan inverse of x இல்லையா? அப்போ dv by dx ஓட வேல்யூ என்ன? 1 by 1 plus x square. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? du by dv. அப்போ du by dx divided by dv by dx. du by dx ஓட வேல்யூ என்ன? 1 by 2 into 1 plus x square divided by dv by dx ஓட வேல்யூ என்ன? 1 by 1 plus x square. அடுத்த லைனில் அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். 1 by 2 into 1 plus x square into 1 plus x square divided by 1. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு வெறும் 1 by 2 மட்டும்தான் இருக்கும். அதுதான் du by dv ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.